மயிலாடுதுறை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. வாயில் 16 அடி நீள அலகு குத்தியும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கழனிவாசல் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வில் வளைப்பு, திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கிருஷ்ணன் தூது, அரவான் பலியிடுதல், கர்ணமோட்சம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினந்தோறும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடலாடி ஆற்றங்கரையில் இருந்து பம்பை மேளம் முழங்க பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் ஆடை உடுத்தி காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, அலகு காவடி எடுத்தும் வாயில் 16 அடி நீள அலகு குத்தியும் கோவிலை வந்தடைந்தனர். அங்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். மேலும் விண்ணை முட்ட கண்கவரும் வான வேடிக்கை பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது. தொடர்ந்து காளி ஆட்டமும் பக்தர்களை கவர்ந்தது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது.